திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழில் வரிசை பிரகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 65 அருணமணி மேவு திருச்செந்தூர் தல திருப்புகழ். பாடலும் பெருசு, சந்தம் அதை விட பெருசு. இன்றைக்கி நம்ம கமெண்ட்ஸில் அனைவரும் அம்மா நன்றி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஜோதின்றவங்களும் நாயகி சிவலோக்குன்றவங்களும் அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் மகேஸ்வரின்றவங்களும் எல்லாம் பார்த்துட்டு அருமையாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். அந்த புடவைகள்லாம் அப்படி இயங்கும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நகையெல்லாம் அப்படி இயங்கும். நாள் கிழமையில் அந்த புடவை நகையெல்லாம் போட்டுக்கின்னு நம்ம சாமி எதிரில் தெய்வத்தாண்ட போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த தங்கத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அதுக்கு தான் கோயில் குளத்துக்கெல்லாம் போனாவே பட்டு புடவை கட்டிக்கின்னு நகை நட்டெல்லாம் போட்டுக்கின்னு போகணும் அப்படின்றது. அந்த அந்த சுவாமி சிலையில் இருக்கிற அந்த சக்தியை இழுத்து கொடுக்கறது தங்க நகை தானா. அது சொல்லுவாங்க. எப்பயும் சோர்ந்து இருக்கக்கூடாது. நம்மளே அப்படி இருந்து தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷம்னு இருந்தால் நம்மளுடைய குடும்ப சூழல் அதுக்கு மேலே இருக்கும். நம்மளை எல்லாத்துலேயும் போட்டு அழுத்தம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்னொருத்தங்க யாரோ சொல்லியிருக்காங்க, அம்மா அந்த நாயகி சிவலோக்குன்னு, அம்மா உங்களை பார்த்தாலே எனக்கு தைரியமாக இருக்குது. ஆமாம், நான் ஊன்றதுக்குள்ளே ஓடி போய் உள்ளே புந்துப்பேன். அப்படி ஒரு பயம். யார் பேசினாலும் சண்டை போட தெரியாது. சண்டை போடுறதோ பேசுகிறதோ பேசவே எனக்கு வராது. பேச ஆரம்பித்தாலே தொண்டையை கட்டிக்கும், ஓன்னு அழுவேன். என் சின்ன பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தைரியம். என் பங்காளிகளுடைய தொல்லை, அதுக்கப்புறம்தான் எங்கள் அப்பா எனக்கு சக்தி கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு. தொண்டு 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 தொண்டுன்னு கோயிலுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன். 86 கல்யாணம் ஆகி வந்தேன். 87 இங்கே இருக்கிற செங்கல்பட்டில் இருக்கிற கோயிலுக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். அதிலிருந்து இன்ன வரைக்கும் எங்கள் அப்பனுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்போல்லாம் பாட்டு எனக்கு தெரியாது. சினிமாவில் பாடுற பாட்டு, என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ உந்தன் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் இக்கணம் மேவிய ஆண்டு அருளனும் ஆடிய பாதனே அம்பல வாணனே நீ ஆண்ட கருணையை ஏழை அறிவேணும் அப்படின்ட்டு அவர் பாடுவார். நந்தனார் பாடுவார். நான் அது எனக்கு அப்போ தெரியாது அந்த பாட்டு இப்படி தான்ட்டு. அந்த கடைசி வரியை மட்டும் மாற்றி பாடுவேன். நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும், நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும்னு பாடிக்கிட்டு இருந்தேன். அது கட்சியில் இப்படி ஒரு யூடியூப்பில் எங்கள் அப்பனை பற்றி பேசுவேன் பாடுவேன்றதை நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு அதுக்கான தெரவுஸ் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உடல்நலை காரணமாக அப்படி குறைவு ஏற்பட்டவுடனே எங்கள் அப்பா குரலும் போயிடுச்சு. தைராய்டுனால குரலும் போயிடுச்சு. அது எங்கள் அப்பனுடைய கருணையினால தான் 2011 எனக்கு குரல் வந்தது. ஏன்னா தைராய்டுனால எல்லா குரலும் இப்படி கத்தன்னா, அதை சொல்கிறேன், கத்தி பேசன்னா குரல் சுத்தமாக தொண்டை கட்டிக்கும். எல்லா வாய்ஸும் பாடுவேன். ஜிக்கி ஜானகி பி சுசிலா எல்லாரும் சரி எல்லாத்தையும் பூந்து விளையாடுவேன். ஜென்ஸ் வாய்ஸும் எல்லார் குரலும் பாடுவேன். சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், டிஎம்எஸ் எல்லார் குரலையும் பாடுவேன். இதுக்கான நான் தனியாக குரல் வளம் எதுவும் நான் பயிற்சிலாம் எடுத்துக்கிறது கிடையாது. என்ன நினைக்கிறனோ பழுதோ கூழோ ஐஸ்கிரீமோ என்ன வேணாலும் சாப்பிடுவேன். நல்லா அப்படி ஒரு குரல் வளம். தைராய்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய குரல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட அழுத பிறகு நான் இப்படி தேவாரம் திருவாசகம் கூட என்னால் பாட முடியலையப்பா, இப்படி குரல் போயிடுச்சுன்னு. தேவாரம் திருவாசகம் தானே பாட போகிறேன், இந்த ஓப்பன் த்ரோன்னு கொடுத்துட்டாரு.
இப்போ ஒன்லி மேல் வாய்ஸ் மட்டும்தான். இந்த எல்லாருக்கும் சரி இந்த மாதிரி பி சுசிலா அந்த மாதிரிலாம் மெலிசாக பாட முடியாது. ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருள், சிவபெருமானுடைய பேரருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் போய் நிற்கும்போதே அப்படி ஒரு பார்க்குறதுக்கு அப்படி லட்சுமி கடாட்சமாக இருக்கணும். நம்ம எதிரில் வர்றவங்களுக்கும் பா இந்த அம்மா வந்தாங்க, இன்றைக்கி போகிற இடம் பழிச்சுது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ இந்த மூதேவி நான் எதிர்க்க யாருன்னா வந்தால் கூட நான் போக மாட்டேன், பயம்தான், தேவையில்லை. அப்படியே எதிரில் வந்துட்டாங்கன்னா முருகா போகிற வேலை அவங்களுக்கு நல்லபடியாக முடியணும், நம்ம எதிரில் வந்தோன்னுட்டு எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் வேண்டிப்பேன். ஆகையினால நாம் இருக்கிறத வச்சு தான் நம்ம பிள்ளைங்க தலைமுறையை அதுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் அப்படி காலையில் எழுந்து அவங்க குளித்து அவங்க திருநீர் பூசின்னு இருக்கிறத பார்த்தேன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் தாத்தா கூடவே தான் நான் எங்கே போனாலும் சுற்றுவேன். அவரும் அப்படி தான் விபூதி பட்டையை போட்டுக்கின்னு அப்படி இருப்பார். அந்த மாதிரி நாம் அப்படி இல்லைன்னாலும் 4 பேரை பார்த்து நல்ல விதமாக நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்லதெல்லாம் செய்துக்கணும். நம்ம வீட்டுக்கும் நம்மளுக்கும் நல்ல லட்சுமி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது. சுத்தபத்தமாக இருக்கிறதுனால பெருமை தானே, சந்தோஷம் தானே. நான் அழகாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் இளமையாக இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா என்ன அப்படியே வயசாகி போச்சுன்னுட்டு அப்படியே ஒரு மூலையில் இருக்கணுமான்னா, இந்த வயசில் ஒரு அம்மா படிக்கிறாங்க, இன்னொரு அம்மா இன்றைக்கி பியூட்டி பார்லரில் எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது மாதிரி தனிமையில் இருக்கிறாங்க. அந்த தனிமையெல்லாம் தெரியக்கூடாதுன்னா நாம் எதுலையாவது ஒன்றுத்தில் ஈடுபட்டிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆதியிலேருந்தே நான் இப்படி தான். நான் இதுக்குன்னு நான் போய் தனி நேரம் எடுத்துலாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் எனக்கு பியூட்டிஷியன் தெரியும், அதெல்லாமும் உங்களுக்கெல்லாம் பயன்படணும்னு நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். சரி வாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பெரிய பாட்டு. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இதில் கோச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஜோதி, என்ன இருக்குது கோச்சிக்கிறதுக்கு? அநியாயமாக வாரி போட்டு போகிறவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. நீ என்னத்துக்கு கோச்சிக்கிற? ஆமாம், அம்மா கோச்சிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா மகாலட்சுமி மாதிரி இந்த மகாலட்சுமி மாதிரி இருக்குவானவா சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணும் அப்படின்வாங்க. அது மாதிரி நீங்களும் அப்போ தான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு அந்த ஒரு குடும்ப தலைவி, இல்லத்து அரசி, எல்லாத்தையும் நம்மளை வச்சு தான் நாமளே இதுவாக நினச்சிக்கிட்டோம்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது. நமக்கு நிகர் நாம தான் அப்படின்னு நினைக்கணும். அடுத்தவங்கள பார்த்துலாம் நம்ம பண்ணக்கூடாது. நான் யாரை பார்த்தும் நான் அலைய மாட்டேன், யாரை பார்த்தும் நான் தான் என்னை போல தான் நான் இருக்கணும்னு நான் நினைப்பேனே தவிர அடுத்தவங்கள போல இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினச்சது கிடையாது. நான் கன்னிகா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ என் பிள்ளைங்க நினைப்பாங்க அம்மா மாதிரி இருக்கணும்னு. நான் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அப்படிலாம் இருந்தவங்கள நினச்சி நான் இருப்பேன். சரி வாங்க. திருச்சிற்றம்பலம். திருப்புகழ். அருணகிரிநாதர் அருளி செய்தது அருணமணி மேவு திருச்செந்தூர் தல திருப்புகழ். 65வது பாடல் ஆவரிசையில். இதுக்கான சந்தம் பார்ப்போம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். அதுக்காக என்னை பார்த்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை, இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னுட்டு கேட்க வேணாம். இது என்னுடைய விருப்பம், எனக்காக நான் பண்ணிக்கிறது. உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுப்போங்க, சுய விமர்சனம் பண்ணாதீங்க. திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்தத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம். தன தனன தான தானன தன தனன தான தானன தன தனன தான தானன தன தனன தான தானன தந்த தந்த தனதானா. அருணமணி மேவு பூஷித
மிருகமத படிர லேபன அபிநவ விசால பூரண அம்பொற்கும்பத்தன மோதி அலிகுளவு மாதலீலையின் முழுகி அபிஷேகமீதன அறவுமுறவாடி நீடிய அங்கை கொங்கைக்கு இதமாகி இருள் நிறை ஆம் ஓதி மாளிகை சருவியுறவான வேளையில் இழை கலைய மாதரார் வழி இன்புற்றன்புற்றழியானில் இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானு முன்கினையடிகள் பாடி வாழ ஏன் நெஞ்சிற் செஞ்சொற்றருவாயே தருணமணி ஆடு அரவணி குடிலா சடில ஆதி ஓதிய சதுர்மறையினாதி ஆகிய சங்கத்துங்க குழையாளர் தருமுருக மேக செயலார் தமர மகர ஆழிசூ புவிதனை முழுதும் வாரியே அமுதுண்டிட்டு அண்டற்கு அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமத கபோலம் மாமலை தெளிவினுடன் மூலமேயன முந்தச் சிந்தித்தருள் அருள் மாயன் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெய சரவண மனோகர செந்திற்கந்த பெருமாளே. இப்பூமியில் அவரே முதல் எடுத்த உடனே விலை மாதர்களை பற்றி தான் அதையெல்லாம் விடுத்து அடுத்து விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம். இப்பூமியில் இரவாமல் நானும் உன் இணையடிகளை பெற பாடி வாழ்வுற என் நெஞ்சிலே சிறந்த உபதேச சொற்களை பதித்து அருள்வாயாக. இந்த விலை மாதர்களுடைய நினைப்பிலேயே நான் வாழ்ந்துட்டேன், என்ன அதிலிருந்து மீட்டு உங்களுடைய உபதேச சொல்லு எனக்கு தருவீங்களா அப்படின்றாரு. அதெல்லாம் அவர் கடந்து வந்துட்டார். அவருக்கு எடுத்த உடனே உபதேசம் பண்ணிட்டார். சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டார். யாருன்னா இப்போ தெய்வமே நேராக வந்து கூட நம்மளை சும்மா இருன்னு சொன்னால் இருந்துருவோமா? எவனோ ஒருத்தன் வந்தான் சொல்லிட்டு போயிட்டான். மேலேருந்து விழுந்தவரை கையை தாங்கி காப்பாற்றினார். என்னை காப்பாற்றினீங்களே முருகா, நான் என்ன பண்ணுறதுன்னா சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டார். வாயை திறந்து பேசாத, கம்முன்னு உக்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 12 ஆண்டுகள் அப்படியே உக்காந்தவர் தவத்தில் உக்காந்துட்டார். என்னடா 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம உட்கார வச்சுட்டு வந்தோமே ஒருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகப்பெருமான், அவருடைய பேர் என்னன்னு தெரியாது, அருணகிரின்னு முருகப்பெருமான் தான் அவருக்கு பேர் வச்சார். திருப்புகழ் பாடுன்னு இவர் அவர் பாட போகிற பாட்டுக்கு இவர் பேர் வச்சிட்டார். திருப்புகழ் பாடுன்னு முருகப்பெருமானே வச்ச பேர் தான் திருப்புகழ். ஆகையினால் இந்த திருப்புகழை விருப்பத்தோடு அனைவரும் பாடுங்க. இந்த உபதேசத்தை எனக்கு பண்ணுவீங்களான்றாரு. அவர் பண்ணதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இளமையும் அழகும் ஆடலும் உடைய பாம்புகளை அணிந்த வளைந்த ஜடாமுடியை உடைய ஆதி பரம்பொருள் ஆனவரும்
நம்ம அப்பாவுக்கு பாருங்க, அவர் எதுவுமே கிடையாது, படைச்சவர் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. என்ன போட்டிருக்காரு? சுடலை பொடியை பூசிக்கிட்டு இருக்கிறாரு, சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காரு, பாம்பு நெளிஞ்சு போகிற பாம்புங்களை வாரி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, மண்டை ஓட்டு மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்படி ஒரு அழகு சிவபெருமான். அதை சொல்கிறார், ஜடாமுடியை உடைய ஆதி பரம்பொருள் ஆனவரும் ஓதப்படும் வேதங்களின் ஆதி பொருளானவரும் ஆகிய வெண் சங்கை குண்டலமாக தரித்த சிவனார் தந்து அருளிய முருகனே, அந்த அப்படியே கொண்ட சிவபெருமான் கொடுத்த பிள்ளையே முருகப்பெருமானே அப்படின்ட்டு பாடுறாரு. கார்மேக வண்ணத்தாரும் ஒளிக்கின்றதும் மகர மீன்கள் நிறைந்தது மிக்க வலிமையும் அதிக மதம் பெருகும் கன்னங்களும் கொண்ட பெரிய மலை போன்ற கஜேந்திரன் என்ற யானை தெளிந்த சிந்தையோடு ஆதி மூலமே என்று அழைத்து சரணடைய முன்னதாக உதவும் சிந்தையோடு ஓடி வந்து அருளிய மாயனாம் திருமாலின் அழகிய மருகனே. எவ்வளோ பாருங்க, ஒரு கதையே முடிச்சிட்டார். அந்த கஜேந்திரனுக்கு உதவுனதை முடிச்சிட்டார். அவர் ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திரன் சுயநினைவோட பெருமாளை அழைச்சாராம். பெருமாளை அழைச்ச உடனே அவருக்கு முன்னாடியாக ஓடி போய் உதவணும்னு வேகமாக ஓடி போய் உதவி செய்தாராம். அப்படி உதவி செய்த அந்த மாயனாம் திருமாலின் அழகிய மருகனே. அவங்க அப்பாவும் அழகு, அம்மாவும் அழகு, மாமியாரும் அழகு, மாமனாரும் அழகு. அப்போ அந்த அழகெல்லாம் ஒன்று திரண்டு நம்ம முருகன் எவ்வளோ அழகாக இருப்பார், அழகுக்கெல்லாம் அழகு. சூரனது மார்புடன் கிரௌஞ்ச மலையையும் உருவி செல்லும்படி வேலாயுதத்தை செலுத்திய ஜெய சரவணனே, மனதுக்கு இனியவனே, திருச்செந்தூரில் வீட்டிற்கும் கந்த பெருமாளே. அந்த திருச்செந்தூரில் வீட்டிற்கும் கந்த பெருமாளை அவர் திருச்செந்தூரில் லிங்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய கையில் மலர் இருக்கும், ரோஜா மலர் இருக்கும், அப்படி பூ வச்சிட்ருப்பார். அவருக்கு பின்னாடி பக்கத்தில் லிங்கம் இருக்குது. சிவபெருமானை அவர் அப்பாவை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு அருமை வாய்ந்தவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம். அருமையான பாடல். இதையெல்லாம் பாடி பெருமானுடைய திருவருளை பெறுங்க. அருணமணி மேவு பூஷித மிருகமத படிரலேபன அபிநவ விசால பூரண அம்பொற்கும்பத்தனமோதி அலிகுளவு மாதர் லீலையின் முழுகி அபிஷேகமீதன அறிவும் உறவாடி நீடிய அங்கைக்கு இதமாகி இருள் நிறை அம்போதி மாளிகை சரிவியுறவான வேளையில் இழை கலைய மாதரார் வழியின் தன்புற்றழிய நீள் இரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானுமுன் இணையடிகள் படி வாழ என் நெஞ்சு செஞ்சொற்றருள்வாயே. தருணமணி ஆடு அரவணி குடில சடில ஆதி ஓதிய சதுர்மரகினாதி ஆகிய சங்கத்துங்க குழையாளர் தருமுருக மேக சாயலார் தமர மகர ஆழி சூழ்புவிதனை முழுதும் வாரியே அமுது உண்டிட்டு அண்டர்க்கு அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலியது
மாவலி அதிமத கபோல மாமலை தெளிவுடன் மூலமேயன முந்தச் சிந்தத்தருள் மாயன் திருமருக சூரன் மார்பொடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெய சரவண மனோகர செந்திற்கந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அருணமணிமேபு பூஷித மிருகமத படிரலேபன அபிநவவி சாலபூரண அம்பொற்கும்பத்தனமோதி அலிகுளவு மாதர் லீலையின் முழுகி அபிஷேக மீதன அறிவு முறவாடி நீடிய அங்கை கொங்கை கிதமாகி இருநிறைய மோதி மாளிகை சருவியுறவான வேலையிழைகளைய மாதரார் வழி என்புற்றன்புற்றழியானீள் இரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானும் முன் இணையடிகள் பாடி வாழையே நெஞ்சு செஞ்சொற்றருவாயே தருணமணி ஆடராவணி குடிலசடி லாதியோதிய சதுர்மறையினாதியாகிய சங்கத்துங்க குழையாளர் தருமுருக மேகசாயலர் தமரமக ராழி சூழ்புவி தனை முழுதும் வாரியே யமுதுண்டிட்டண்டற்கருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமதக போல மாமலை தெளிவினுடும் மூலமேயன முந்தச் சிந்தித்தருள் மாயன் திருமருக சூரன் மார்பொடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெய சரவணா மனோகரா செந்திற்கந்த பெருமாளே. ஜெய சரவணா மனோகர செந்திற்கந்த பெருமாளே. எவ்வளோ கஷ்டமான பாடல் பார்த்தீங்களா? இந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு பயந்து ஓடினேன். படிக்கவே வராது, படிக்கவே எனக்கு தெரியாது. படிக்க தெரியாத பாட்டையும் முருகப்பெருமான் என் நாக்கில் கொண்டு வந்து என்னை பாட வைக்கிறாரு. அது அவருடைய திருவருள். அதுக்கு நான் ஆளாயிருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் கொண்டு வந்து நம்மளுக்கு இப்படி அருள் கூர்ந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த திருப்புகழெல்லாம் இவங்களும் கேட்டால் இவங்களுக்கும் நல்லதெல்லாம் நடக்கணும், இவங்களுக்கும் நன்மையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆத்தாமையில் இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன். இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய பேரருளையும் பெறுங்க. முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா சிவபெருமான் மகிழ்ச்சியோட செல்வத்தை வாரி வழங்குவார். என் பிள்ளைய கொஞ்சறீங்களா, என் பிள்ளைய பார்த்து நீங்கள் வேண்டுறீங்களா, இந்தாங்க தந்தேன், இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அந்த படைச்சவனே கொடுக்கும்போது நவக்கோள் என்ன பண்ணோம், நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். அந்த நவக்கோள்களும் முருகப்பெருமானை வேண்ட வேண்ட நன்மையை தான் செய்யுமே கண்டி தீமை செய்யாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.